செசரியாவுக்கு பிரயாணம். பின்பு அவன் 100 அதிபதிகளில் 2 பேரை அழைத்து செசரியா பட்டணத்திற்கு போகும்படி 200 காலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றும், பவுலை ஏற்றி தேசாதிபதியாகிய பேலிக்ஸினிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொன்னதுமன்றி ஒரு நிருபத்தையும் எழுதினான். அதன் விவரமாவது: கனம் பொருந்திய தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவருக்கு கலவுதியு லீசியா வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிறது என்னவென்றால், இந்த மனுஷனை யூதர் பிடித்து கொலை செய்யப் போகிற சமயத்தில் நான் போர்ச்சவகரோட கூட போய் இவன் ரோமன் என்று அறிந்து இவனை விடுவித்தேன். அவர்கள் இவன் மேல் சாட்டின குற்றத்தை நான் அறிய வேண்டும் என்று இவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு போனேன். இவன் அவர்களுடைய வேதத்திற்கு அடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்று விளங்கினதே அல்லாமல் மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் இவனிடத்தில் இல்லை என்று கண்டறிந்தேன். யூதர்கள் இவனுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிய வந்தபோது உடனே இவனை உம்மிடத்திற்கு அனுப்பினேன். குற்றம் சாட்டுகிறவர்களும் இவனுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை உமக்கு முன்பாக வந்து சொல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டேன். சுகமாயிருப்பீராக என்றெழுதினான். போர்ச்சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். 100 அதிபதிகளில் 2 பேர். பவுலுக்கு விரோதமான சற்பனையை சேனாபதி முறியடிக்கிறான். பவுலை கொலை செய்யும் அளவும் யூதர்களில் சிலர் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி இருப்பது சேனாபதியை சிந்திக்க தூண்டுகிறது. பவுலை விரைவில் கொலை செய்து விட வேண்டும் என்று சத்துருக்கள் சதி பண்ணுகிறார்கள். சேனாபதியோ பவுலை கோட்டையில் இருந்து விரைவில் வெளியேற்றி அழைத்துச் சென்று அவருடைய ஜீவனை பாதுகாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான். யூதர்களுடைய கைகளில் பவுல் சிக்கி விடாதவாறு அவரை தப்புவிப்பதற்கு சேனாபதி விரைந்து செயல்படுகிறான். ஒருவேளை யூதருடைய சற்பனை சேனாபதிக்கு பயமாக இருந்திருக்கலாம். எப்படியாவது யூதர்கள் பவுலை கொண்டு போடுவார்கள் என்று அவன் சந்தேகப்பட்டிருக்கலாம். பவுலை கோட்டையில் காவல் வைத்திருந்தாலும் அவருடைய ஜீவனுக்கு இங்கு பாதுகாப்பு இல்லை என்பதை சேனாபதி அறிந்திருக்கிறான். யூதரிடமிருந்து பாதுகாப்பதற்கு சேனாபதி பவுலை கோட்டைக்குள் கூட்டி வந்தான். ஆனால் இங்கும் பவுலுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெரிய வரும்போது சேனாபதி ஒரு மாற்று உபாயத்தை யோசிக்கிறான். பவுலை காப்பாற்றுவதில் சேனாபதி அக்கறை காண்கிறான். ஆலோசனை சங்கத்தில் உள்ள பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் பவுலை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருப்பது சேனாபதிக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஆலோசனை சங்கத்தார் ஜனங்களுடைய பாதுகாப்புக்காகவும் நன்மைகளுக்காகவும் கூடி வந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். ஆனால் இப்போதோ அவர்களில் சிலர் பவுலை கொலை செய்வதற்காக ஒருமனப்படுகிறார்கள். ஆலோசனை சங்கத்தில் உள்ள பிரதான ஆசாரியர்கள் பவுலை கொலை செய்வதற்கு சற்பனையான ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்களுடைய சதி ஆலோசனையை முறியடிப்பதற்கு கர்த்தர் ரோம பேரரசில் உள்ள சேனாபதியை பயன்படுத்துகிறார். சேனாபதிக்கு பவுல் மீது மதிப்போ அல்லது மரியாதையோ இல்லை. சேனாபதி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படவும் இல்லை. ஆனாலும் அவனிடத்தில் மனிதாபிமானமும் மனித நேயமும் இரக்க குணமும் இருக்கிறது. ஆலோசனை சங்கத்தில் உள்ள பிரதான ஆசாரியர்களிடத்தில் இந்த நற்குணங்கள் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் அவர்களிடத்திலோ நற்குணங்களுக்கு பதிலாக துர்க்குணங்கள் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை சத்துருக்களின் கைகளில் இருந்து விடுவிப்பதற்கு
ரோம பேரரசில் பணிபுரியும் சேனாபதியை பயன்படுத்துகிறார். பவுலை செசரியா பட்டணத்தில் உள்ள தேசாதிபதியாகிய பேலிக்ஸிடம் அனுப்பிவிட வேண்டும் என்று சேனாபதி திட்டமிடுகிறான். பவுல் செசரியா பட்டணத்திற்கு பாதுகாப்பாக போய்விட்டால் அங்கு அவரை கொலை செய்ய எத்தனித்திருக்கிற யூதர்களினால் அவ்வளவு எளிதாக பவுலை நெருங்க முடியாது என்று சேனாபதி தீர்மானம் பண்ணுகிறான். தன்னுடைய யோசனையின் பிரகாரமாக பவுலை தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு பத்திரமாக கொண்டு போகும்படி ஆவண செய்கிறான். சேனாபதிக்கு பவுலை குறித்து நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. மரணத்திற்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றையும் சேனாபதி பவுலிடத்தில் காணவில்லை. பவுல் மரித்து போவதை விட அவர் ஜீவனோடு இருப்பதே நியாயமானது என்று சேனாபதி நினைக்கிறான். பவுலை தன்னோடு கோட்டையில் வைத்திருந்தால் அவர் மீது யூதருடைய கோபம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறான். ஆகையினால் பவுலை பாதுகாப்பாக செசரியா பட்டணத்திற்கு அனுப்பிவிட தீர்மானம் பண்ணுகிறான். பவுலை செசரியா பட்டணத்திற்கு அழைத்து போகும் பொறுப்பை 100 அதிபதிகளில் 2 பேரிடம் ஒப்படைக்கிறான். 200 காவலாட்களையும் 70 குதிரை வீரரையும் 200 ஈட்டிக்காரரையும் ராத்திரியில் 3ஆம் மணி வேளையில் ஆயத்தம் பண்ணுமாறு சேனாபதி 200 அதிபதிகளுக்கும் கட்டளை கொடுக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. சேனாபதி மிகவும் ஞானமாக செயல்பட்டு பவுலை பாதுகாக்கிறான். பவுலுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து இன்னும் ஏராளமானோர் பவுலுக்கு சத்துருக்களாக இருக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்தில் உள்ள பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் பவுலை சற்பனையாக கொலை பண்ணுகிற விஷயத்தில் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலை சாதாரணமாக காவல் காத்தால் போதாது என்று சேனாபதி புரிந்து கொள்கிறான். பவுலுக்கு அதிகமான பாதுகாப்பை கொடுத்து அவரை பத்திரமாக செசரியா பட்டணத்திற்கு கூட்டிக் கொண்டு போக கட்டளையிடுகிறான். தனக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பை பார்த்து பவுல் உற்சாகம் அடைந்திருப்பார், கர்த்தரை துதித்திருப்பார். இவ்வளவு பெரிய பாதுகாப்புக்கு தான் பாத்திரவானே அல்ல என்பது பவுலுக்கு தெரியும். தேவனே தன்னுடைய பாதுகாப்பு என்று அவரையே சார்ந்திருக்கிறார். கர்த்தர்தான் மெய்யாகவே பவுலை பாதுகாக்கிறார். இப்போது பவுலை பாதுகாப்பதற்கு அவர் சேனாபதியையும் அவனுடைய போர் சேவகரையும் பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய மிகப்பெரிய ஊழியக்காரன் இப்போது மிகப்பெரிய கைதியைப் போல நடத்தப்படுகிறான். இதனால் அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் பவுலின் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கமாயிற்று. பிலிப்பியர் 1:13. பவுலின் சத்துருக்கள் அவரை விரோதிக்கிறார்கள். அவருடைய சிநேகிதர்கள் கூட அவருக்கு உதவி புரிய முடியாமல் ஒதுங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரோம பேரரசின் சேனாபதி அவரை கவனமாக பாதுகாக்கிறான். ஆலோசனை சங்கத்தார் பவுலுக்கு விரோதமாக தீர்ப்பு செய்து அவரை எருசலேமில் இருந்து துரத்திவிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் பவுல் கால்நடையாகவே ஓட வேண்டியது இருந்திருக்கும். அவரை செசரியாவுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆலோசனை சங்கத்தார் தீர்மானம் செய்திருந்தால் ஒரு வண்டியில் கட்டி அவரை இழுத்து கொண்டு போயிருப்பார்கள். கர்த்தருடைய அனுகிரகம் பவுலின் மீது இருப்பதினால் சேனாபதி பவுலை ராஜ மரியாதையோடு அதிக பாதுகாப்போடு செசரியா பட்டணத்திற்கு அனுப்பி வைக்கிறான். 70 குதிரை வீரர்களும் 200 காலாட்களும் 200 ஈட்டிக்காரரும் பவுலோடு கூட அவருடைய பாதுகாப்புக்கு செசரியா பட்டணத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். சேனாபதி 100 அதிபதிக்கு கட்டளை கொடுக்கும் போது பவுலை ஏற்றி சேனாபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு பத்திரமாக கொண்டு போகும்படி குதிரைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். யூதருடைய எல்லா காரியங்களுக்கும் தேசாதிபதியாகிய பேலிக்ஸே தலைமை நியாயாதிபதியாக அதிகார பொறுப்பில் இருக்கிறான். யூதேயா தேசம் முழுவதற்கும் தேசாதிபதியாகிய பேலிக்ஸே இராணுவத்திற்கும் தளபதி. ரோம பேரரசின் வரலாற்றை எழுதியிருக்கிற ஆசிரியர்கள் இவனை பற்றி மிகவும் மோசமாகவே எழுதியிருக்கிறார்கள். இவன் துர்க்குணம் உள்ளவன் என்றும் சதி செய்து யூதேயா தேசத்திற்கு தேசாதிபதி ஆனான் என்றும் இவனை பற்றி குறிப்பு உள்ளது. இப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு பவுல் அழைத்து வரப்படுகிறார். இவன் துன்மார்க்கனாய் இருந்தாலும் பிரதான ஆசாரியனாகிய அனனியா இவனை விட கொடூரமான துன்மார்க்கனாக இருக்கிறான்.
சேனாபதி பவுலை ராத்திரியில் 3ஆம் மணி வேளையில் செசரியா பட்டணத்திற்கு அழைத்துக் கொண்டு போகுமாறு கட்டளை கொடுக்கிறான். விடுவதற்கு முன்பாகவே புறப்பட்டு போகிறார்கள். பவுலின் பிரயாணம் மிகவும் ரகசியமாக இருக்கிறது. பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று கற்பனையான யோசனை செய்த யூதர்கள் யாவருக்கும் இந்த பிரயாணத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆகையினால் பவுலின் ஜீவனுக்கு ராத்திரி வேளையில் அச்சுறுத்தல் குறைந்திருக்கிறது. மேலும் ராத்திரி வேளையில் பிரயாணம் செய்வதனால் வெயிலின் உஷ்ண பாதிப்பு இல்லாமல் குளிர்ச்சியான வேளையில் பிரயாணம் பண்ணுகிற வாய்ப்பு அவர்களுக்கு உண்டாயிற்று. பவுலை செசரியாவிற்கு அனுப்ப வேண்டும் என்று சேனாபதி முடிவு பண்ணுகிறான். தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படிக்கு பவுலுக்கு பாதுகாப்பாக 472 பேரை சேனாபதி அனுப்புகிறான். ராத்திரி 3ஆம் மணி வேளை என்பது இரவு 9 மணி ஆகும். கோட்டையின் கதவு காலை 6 மணிக்குத்தான் திறக்கப்படும். யூதர்கள் பவுலை பிடிக்க வேண்டுமென்றால் காலை 6 மணிக்கு பின்புதான் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியேற முடியும். இவ்வாறு சேனாபதி தந்திரமாக திட்டமிட்டு பவுலை இரவு வேளையில் அனுப்பிவிடுகிறான். கிளாடியஸ் ராயனாக இருந்தபோது பேலிக்ஸ் தேசாதிபதியாக இருக்கிறான். ராயனுடைய சிநேகிதன் இவன் ஒரு துன்மார்க்கன். இவனுக்கு 3 மனைவிகள் இருந்ததாகவும் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு ராஜாவின் குமாரத்தி என்றும் வரலாறு கூறுகிறது. கிளாடியஸ் ராயன் பேலிக்ஸை கிபி 52ஆம் ஆண்டு யூதாவின் தேசாதிபதியாக நியமிக்கிறான். நிருபம். சேனாபதி தேசாதிபதியாகிய பேலிக்ஸுக்கு ஒரு நிருபம் எழுதுகிறான். இதன் பின்பு பவுலை விசாரிக்கிற பொறுப்பு முழுவதும் தேசாதிபதியாகிய பேலிக்ஸிடம் கடந்து வருகிறது. இந்த அதிகாரத்தில் சேனாபதி எழுதிய நிருபம் ஓர் இணைப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறது. சேனாபதி தன் கடிதத்தை எழுதும்போது முதலாவது தேசாதிபதிக்கு முறைப்படி வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறான். பேலிக்ஸை கனம் பொருந்திய தேசாதிபதி என்று குறிப்பிடுகிறான். தன்னை விட உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுக்க சேனாபதி தவறவில்லை. சேனாபதி தன்னுடைய நிருபத்தில் பவுலை பற்றியும் அவருடைய வழக்கு விசாரணையை பற்றியும் மிகவும் தெளிவாக எழுதுகிறான். நியாயமாகவும் குறிப்பிடுகிறான். யூதர்கள் பவுலை பிடித்து கொலை செய்ய போனார்கள். அந்த சமயத்தில் சேனாபதி போர் சேவகரோட கூட போய் பவுல் ரோமன் என்று அறிந்து அவரை தான் விடுவித்த சம்பவத்தை சேனாபதி தேசாதிபதியாகிய பேலிக்ஸுக்கு தன் நிருபத்தில் குறிப்பிட்டு எழுதுகிறான். திரளான ஜனங்கள் பவுலை கொலை செய்ய போனதினால் அவன் மிகப்பெரிய கொடூரமான குற்றவாளியாக இருப்பான் என்று தேசாதிபதி நினைத்துவிடக் கூடாது என்பதிலும் சேனாபதி மிகுந்த கவனத்தோடு நிருபத்தை எழுதுகிறான். பவுல் ஒரு ரோமன் என்று குறிப்பிடுகிறான். பவுலை ரோமன் என்று அறிந்து சேனாபதி அவரை விடுவித்ததையும் எழுதுகிறான். ரோம பேரரசின் குடியுரிமை பெற்றிருக்கிற ஒருவரை பற்றிய வழக்கை ரோம பேரரசின் தேசாதிபதிக்கு எழுதுகிறான். பவுலின் வழக்கு விசாரணையை தான் புரிந்து கொள்ளவில்லை என்பதையும் சேனாபதி ஒளிவு மறைவு இல்லாமல் குறிப்பிடுகிறான். யூதர்கள் பவுலின் மேல் சாட்டின குற்றத்தை சேனாபதி அறிய வேண்டும் என்று அவனை அவர்கள் ஆலோசனை சங்கத்திற்கு முன் கொண்டு போனான். பவுல் யூதருடைய வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து குற்றம் சாட்டப்பட்டவன் என்பது மாத்திரமே சேனாபதிக்கு விளங்கிற்று. மரித்தோருடைய உயிர்த்தெழுதல் பற்றிய நம்பிக்கை குறித்து பவுல் நியாயம் விசாரிக்கப்படுகிறதை சேனாபதி அறிந்து கொள்கிறான். ரோம பேரரசார் பல தேசங்களின் மீது யுத்தம் செய்து அந்த தேசங்களை தங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்தினார்கள். தங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பின்பும் அந்த தேசத்தாருடைய மார்க்க விஷயங்களில் ரோமர்கள் தலையிடுவதில்லை. அவரவர்கள் தங்கள் மார்க்கத்தின் பிரகாரமாக ஜீவிப்பதற்கு அவர்களுக்கு ரோமர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய நம்பிக்கையையோ மார்க்க பழக்க வழக்கங்களையோ ரோமர்கள் எந்த தேசத்தாரின் மீதும் திணிப்பதில்லை. அதே சமயத்தில் மார்க்கத்தின் பெயரால் ஜனங்களுக்குள் கலகம் உண்டாவதையும் ரோமர்கள் அனுமதிப்பதில்லை. ரோம பேரரசு முழுவதிலும் அமைதி நிலவ வேண்டும் என்பதில் ராயன் மிகவும் தீர்மானமாக இருக்கிறான். மார்க்கத்தின் பெயரால் யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது. பவுலின் மீது கூறப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு மார்க்க சம்பந்தமானது என்பதை சேனாபதி அறிந்து கொள்கிறான். மேலும் மரணத்திற்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம் யாதொன்றும் பவுலிடத்தில் இல்லை என்று சேனாபதி கண்டறிகிறான்.
யூதர்கள் பவுலுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று சேனாபதிக்கு தெரிய வந்திருக்கிறது. பவுலை கொலை செய்வதற்காக அவர்கள் சதி பண்ணி காத்திருக்கிறார்கள். சேனாபதிக்கு இந்த விஷயம் தெரிய வந்தபோது அவன் உடனே பவுலை பேலிக்ஸ் இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். பவுலுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுகிறவர்கள் தாங்கள் சொல்லுகிற காரியங்களை பேலிக்ஸுக்கு முன்பாக வந்து சொல்லும்படி சேனாபதி ஆலோசனை சங்கத்தாருக்கு கட்டளை கொடுத்திருக்கிறான். சேனாபதி தேசாதிபதியாகிய பேலிக்ஸுக்கு பவுலின் வழக்கை குறித்த காரியத்தை தன் நிருபத்தில் இவ்வாறு விளக்கமாக எழுதிய பின்பு முடிவில் சுகமாய் இருப்பீராக என்று எழுதுகிறான். எருசலேமில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு லீசியாவே பொறுப்பானவன். கைதிகளிடம் கரிசனையுடன் நடந்து கொள்பவன். பவுல் மீது பேலிக்ஸை விடவும் பெஸ்துவை விடவும் அதிக மரியாதை வைத்திருந்தான். தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் சேனாபதியின் கட்டளை பிரகாரம் போர் சேவகர் பவுலை ராத்திரியிலே 3ஆம் மணி வேளையில் எருசலேமில் இருந்து செசரியா பட்டணத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள். பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டவர்கள் குடித்தார்களா அல்லது புசித்தார்களா என்பது தெரியவில்லை. தாங்கள் செய்த தப்பிதங்களுக்கு இவர்கள் மனம் திரும்ப வேண்டும். தங்களுடைய சபதத்திலும் துன்மார்க்கத்திலும் இவர்கள் உறுதியாக இருந்தால் இவர்கள் புசியாமலும் குடியாமலும் பட்டினியாக கிடந்து சாவதை தவிர வேறு வழி இல்லை. மறுநாளிலே பவுலை கொல்ல வேண்டும் என்கிற இவர்களுடைய சற்பனையான ஆலோசனை நிறைவேறாமல் போயிற்று. போர் சேவகர்கள் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போகிறார்கள். எருசலேமுக்கும் செசரியாவுக்கும் இடையே இந்த ஊர் பாதி தூரத்தில் இருக்கிறது. 200 காவலாட்களும் 200 ஈட்டிக்காரரும் பவுலையும் 70 குதிரை வீரரையும் அங்கே விட்டுவிட்டு எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அந்திப்பத்திரி ஊருக்கு போன பின்பு பவுலுக்கு அதிக பாதுகாப்பு தேவையில்லை என்று தீர்மானம் செய்கிறார்கள். குதிரை வீரர்கள் பவுலை பாதுகாப்பாக செசரியாவுக்கு அழைத்துச் செல்வார்கள் என்று தீர்மானித்து அவர்களை விட்டுவிட்டு மற்றவர்கள் எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். குதிரை வீரர்கள் மாத்திரம் பவுலோடு போகும்போது அவர்கள் குதிரை ஓடுகிற வேகத்தில் அவற்றின் மீது ஏறி செசரியாவுக்கு விரைந்து சென்றடைய முடியும். குதிரை வீரர்கள் 70 பேரும் பவுலை கூட்டிக் கொண்டு செசரியா பட்டணத்தில் சேருகிறார்கள். குதிரை வீரர்களுக்கு பொறுப்பாக இருக்கிற அதிகாரிகள் சேனாபதியின் நிருபத்தை தேசாதிபதியிடத்தில் கொடுத்து பவுலையும் அவர் முன்பாக நிறுத்துகிறார்கள். பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களை பார்க்கும்போது பவுல் ஒருபோதும் பயந்து நடுங்கியதில்லை. பவுலுக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லோரோடும் பேசி பழகக்கூடியவர். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்களை பார்க்கும் போதும் பெரிய அதிகாரிகளை பார்க்கும் போதும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அவர்களுக்கும் அறிவிக்கக்கூடிய சிலாக்கியம் தனக்கு கிடைத்திருப்பதாக நினைத்து பவுல் சந்தோஷப்படுகிறார். தேசாதிபதி சேனாபதியின் நிருபத்தை வாசித்து பவுல் எந்த நாட்டான் என்று கேட்கிறான். அவன் சிலிசியா நாட்டான் என்று அறிந்து கொள்கிறான். பவுலின் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று உறுதி பண்ணுகிறான். பவுலின் மேல் குற்றம் சாட்டி இருக்கிறவர்கள் வந்திருக்கும் போது பவுலின் காரியத்தை விரைந்து விசாரிக்கப்படும் என்று வாக்கு பண்ணுகிறான். பவுலை ஏரோதின் அரமனையிலேயே காவல் பண்ணும்படி கட்டளையிடுகிறான். அந்திப்பத்திரி என்பது சாரோனின் சமவெளியில் உள்ள சிறிய பட்டணம். எருசலேமில் இருந்து 40 மைல் தூரத்தில் உள்ளது. யோசபஸ் இந்த பட்டணத்தை கப்பார்சாபா என்று அழைக்கிறார். ஏரோது ராஜா இந்த பட்டணத்தை மறுபடியுமாக கட்டினான். ஏரோதுவின் தந்தையின் பெயர் அந்திப்பத்தர். அவனுடைய பெயரையே இந்த பட்டணத்திற்கு சூட்டி இதற்கு அந்திப்பத்திரி என்று பெயரிட்டு அழைத்தான். ஒரு காலத்தில் தேசாதிபதியின் அரண்மனை எருசலேமில் இருந்தது. ஆனால் இப்போது செசரியாவில் இருக்கிறது. இது ஒரு துறைமுக பட்டணமாக இருப்பதனால் ரோமாபுரியோடு தொடர்பு கொள்வதற்கு மிகவும் மையமான பகுதி. 7ஆம் நூற்றாண்டு வரையிலும் இந்த பட்டணம் சிறந்து விளங்கிற்று. இங்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். இதன் வரலாற்றில் செசரியா பட்டணம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. தற்காலத்தில் இதன் இடிந்த சுவடுகளை கூட காண முடியவில்லை. சிலிசியா சீரியா நாட்டில் உள்ளது. ஆகையினால் இது பேலிக்ஸின் அதிகாரத்தின் கீழ் வருகிறது. பேலிக்ஸ் மிகவும் ஞானமாக செயல்படுகிறான். பவுலை உடனடியாக விசாரிக்கவில்லை.
பவுலின் மீது குற்றம் சுமத்துகிறவர்கள் வந்த பின்பு பவுலை விசாரிக்க விரும்புகிறான். ஒருவருடைய சாட்சியை மட்டும் கேட்டு தீர்ப்பு கூற முடியாது. இரண்டு பக்கமும் அவர்களுடைய விவாதங்களை கேட்டு அதன் பின்பே தீர்ப்பு கூற முடியும். ஏரோது ராஜா இந்த அரண்மனையை கட்டினான். இது நியாயம் விசாரிக்கும் மண்டபமாகவும் இருக்கிறது. இந்த அரண்மனைக்கு அருகில் கைதிகளை அடைத்து வைப்பதற்கு சிறைச்சாலைகளும் இருந்தன. ஏரோதுவின் அரண்மனையில் போர் சேவகர்களுக்கும் குடியிருக்கும் பகுதிகள் இருந்தன.